ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. நாம இன்னைக்கு இது பெஸ்ட் திங்கோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். கடைசியா ஹீரோனோட ஹோட்டல்ல அந்த வர டிராவல்ஸ்க்கெல்லாம் வந்து டிசிஎம் சஜஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்கள ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே டாக்டர் வந்து உனக்கு தெரிஞ்சவர்ங்கிறனால நீயே வந்து அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ கிட்ட இதெல்லாம் கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லிடுவான். ஸோ அதனால பதிலுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஏன் வெளியெல்லாம் போய் சாப்பிடணும், நானே சமைச்சு தரேன், என்னோட வீட்லயே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் இதை எப்படி வேண்டான்னு சொல்லன்னு தெரியாது. அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோட வீட்டில் போய் வந்து 2 பேரும் சமைச்சு சாப்பிட வைப்பாங்க. இந்த கன்சல்டேஷனுக்கு அக்ரிமெண்ட்லாம் போடணும் இல்லையா, அதுக்கான ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓகே அவனை பார்த்து சைன் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்க போவான். ஸோ அந்த டைமில் தான் ஒரு சின்ன பையன் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருப்பான். அந்த பையன் ஹீரோவை எப்போவுமே அப்பா அப்பானே சொல்லிட்டு தெரிய, ஹீரோயின் வந்திருக்கப்பவும் அவ இதை கேட்க ஓகே அப்ப இவனுக்கு ஒரு பையன் இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்ட்ல சைனை மட்டும் ஹரிபரியா வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துடுவா. ஸோ வந்துட்டு இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பா இல்லையா, ஸோ அவகிட்ட வந்து புலம்ப ஆரம்பிப்பா. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பையன் இருக்கு, அவன் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், ஆனா எனக்கு இது வரைக்கும் அது தெரியவே தெரியாது, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி புலம்ப. சரி விடி பாத்துக்கலாம், நாளைக்கு வருவான் இல்லையா, அவனை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கன்சல்டேஷனுக்காக அவங்க வந்து ஹோட்டல் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வெல்கமிங் கிஃப்ட் வந்து வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோக்கு என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பசங்களோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி வெளியே குடிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இந்த கதையை பேசி பேசி புலம்பி இவளும் பயங்கரமா குடிச்சிடுவா. ஸோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில ஹீரோவை பார்க்க, ஹீரோவை வந்து பயங்கர கேவலமா கழுவி ஊத்துவா. அவனும் இவ எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியாமயே வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்து போயிடுவான். ஸோ அடுத்த நாள் கன்சல்டேஷனுக்கு ஹீரோ வந்து அவனோட ஜூனியர் பொண்ணையும் அந்த ஜூனியர் பையனையும் கூட்டிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்து வந்திருப்பான். எல்லாருமே நல்லாவே வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுட்டு இருக்க, இவன் ஏன் அப்படி ரியாக்ட் பண்றா அப்படிங்கிறது ஹீரோக்கு சுத்தமா புரியாது. இந்த மாதிரியே கன்சல்டேஷன் ஃபுல்லா இருக்கும். சரி கன்சல்டேஷன் முடிஞ்சு அங்கேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றப்ப ஹீரோ வந்து ஒரு கேள்வி கேட்பான். எல்லாருக்கும் வெல்கமிங் கிஃப்ட் கொடுத்தீங்க ஓகே, பட் எனக்கு ஏன் ஒரு டாய் வந்து சூஸ் பண்ணீங்க, யாரோட ஐடியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல உங்களுக்கு ஒரு பையன் இருக்கதா கேள்விப்பட்டோம், ஸோ அதனால தான் இந்த கிஃப்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பையனா எனக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே அவன் மூஞ்ச பார்ப்பாங்க. அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பா. இல்ல இந்த மாதிரி கான்ட்ராக்ட் சைன் வாங்க உங்க ஹாஸ்பிட்டல் வந்தேன், அப்போ ஒரு சின்ன பையன் உங்களை அப்பான்னு கூப்பிட்டான், அதான் நீங்க மேரிடோ உங்களுக்கு பசங்க இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்க அந்த கிஃப்ட்டை வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூட ஜூனியர் பொண்ணு பையனும் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ அந்த பையனா, அவன் வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கான், அந்த நாள்ல இருந்து ஹீரோவை அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஆனா எங்களோட டாக்டர் வந்து இந்த ஏரியாவிலேயே பக்காவான ஒரு பேச்சுலர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கர எம்பாரசிங்கா இருக்கு. அதே நேரத்துல எங்க ஹீரோக்கு ஓகே இவ வந்து பொசஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நினைச்சு அவன் வந்து ஹாப்பியா தான் ஃபீல் பண்றான். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த ஹோட்டல் பக்கத்துல தான் ஹீரோவோட ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. ஸோ அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே அதை போய் சுத்தி பார்க்குறாங்க. இவனும் அந்த கன்சல்டேஷனை முடிச்சுட்டு, அவங்க கொடுத்தாங்க இல்லையா கிஃப்ட், அதை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி உனக்கு ஒரு அக்கா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றான். இங்க அவங்க ஹோட்டலுக்கு அந்த ஈவெண்ட்ல எல்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்ல அந்த கெஸ்ட் எல்லாமே வந்துடுறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, டிசிஎம் கண்டெயின் பண்ண டயட் ஃபுட்ஸு, அந்த ஆரோமேட்டிக் பவுச்சஸு, பில்லோ, ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிசிஎம் சம்மந்தமானதா அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டும் பயங்கர ஹிட் ஆயிருது. இவ்வளோ என்ன பண்றா, அந்த ஈவெண்ட் பயங்கரமா
ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? இவளும் அப்ராடுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காள. ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டா வந்து அந்த சுருக்கு பைய வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிரசன்டேஷன் ப்ராஜெக்ட்ட வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் சில டவுட்ஸ்லாம் இருக்குமா. அதனால ஹீரோ கிட்ட டவுட்டுக்கு ஹெல்ப் கேட்க, ஓகே நம்ம வீட்ல வந்து மீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோவோட வீட்ல வந்து மீட் பண்றாங்க. அங்க ஹீரோயினுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு, ஹீரோ அவனோட வேலைய பாக்க, இங்க ஹீரோயின் அவளோட வேலைய பாக்க, இந்த மாதிரி டைம் ஆயிருது. ஸோ ஹீரோவும் என்ன பண்றான் அப்டின்னா, வேல பாத்துட்டு இருந்தவன் அப்படியே சோஃபால படுத்து தூங்கிருவான். அந்த நேரத்துல ஹீரோயின் என்ன நினைப்பான்னு தெரியாது. பக்கத்துல போய் ஹீரோவ கிஸ் பண்ண போக, அங்க காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். "எவன்டா அந்த கல்லடி" அப்படின்னு கதவு தொறந்து பார்த்தா, அந்த ஜூனியர் பையன் தான் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து நிப்பான். ஸோ அவன் ஏன்டா இப்படி குடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இவனுக்கு அந்த ஜூனியர் பொண்ணு மேல ஒரு க்ரஷ்ஷு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பையன் கூட வெளிய போயிருச்சு. அத பார்த்துட்டு தான் இந்த பையன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணிருவா அப்படின்னா, ஓகே டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன். நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நீ உங்க ஜூனியர பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பிருவா அங்கருந்து. ஹீரோக்குன்னா பயங்கர வயித்தெரிச்சலா இருக்கும். உன்ன எவன்டா இந்த நேரத்துல இங்க வர சொன்னது? குடிச்சுட்டா உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? அப்படிங்கிற மாதிரி திட்டி தள்ளுவான். ஸோ அடுத்த நாளு அ தாத்தா வீட்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜூனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அப்போ அந்த ஜூனியர் பையன் வந்து கேட்பான். இந்த மாதிரி தாத்தா நம்ம டாக்டர் வீட்ல வந்து நேத்து நான் அந்த பொண்ண பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணா? அந்த பொண்ணு ஏன்பா உன் வீட்டுக்கு வந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல தாத்தா நாங்க எல்லாருமே ஒரே கம்யூனிட்டில தானே வாழ்றோம். அவங்க ஏதோ டவுட்ன்னு கேட்டாங்க. அதான் கம்ஃபர்டபுளா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்ல உட்காந்து டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓஹோ! பக்கத்துல அவ்ளோ கஃபேஸ் இருக்கு. அதெல்லாம் கம்ஃபர்டபுளா இல்ல. வீடு தான் கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க, ஹீரோவும் என்ன சொல்லுவான்னா, "இருங்க தாத்தா இன்னும் வந்து ஓகே சொல்லல" அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். இங்க ஹீரோயினோட வீட்ல, ஹீரோயினுக்கு வந்து அடுத்த பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவளும் போய் என்ன பண்ணுவா அப்படின்னா, வெயிட் பண்ணுவா. ஆனா அந்த பையன் வந்திருக்க மாட்டான். ஸோ இத யார் பார்த்துருவா அப்படின்னா, ஜூனியர் பையன் இருக்கான் இல்லையா? அவன் பார்த்துருப்பான். இவன் என்னடா இங்க பண்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ அவங்க கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ், ஜூனியர் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரீயூனியனுக்காக அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அந்த ஜூனியர் பையன் வந்து நம்ம ஹீரோயின வந்து பார்த்துருவான். ஸோ இத அப்படியே வந்து ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ண, ஹீரோவும் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால ஜூனியர் பையனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீரோயின வந்து அந்த யூனியனுக்கு வந்து இன்வைட் பண்ணுவான். அந்த மாதிரி ஹீரோயினும் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி முடிக்க, அந்த யூனியன் முடியிறப்ப ஹீரோயின் பயங்கரமா குடிச்சிருவா. சரி இவள வீட்ல ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போனா, இவ தான் பயங்கரமா குடிச்சிருப்பா இல்லையா? என்ன வந்து லைக் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவா. ஸோ ஹீரோ அடுத்த ஸ்டெப் போனானா, அவனுக்கு லவ் லைஃப்ல லக் இருக்கா அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.